ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஒயிட் பம்கின் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பூசணிக்காய் மிட்டாய் செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் வெள்ளை பூசணிக்காய் தேவையான அளவு எடுத்து தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வெத்தலைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, வெத்தலை பாக்கு போடும்போது அந்த சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 2-3 தடவை கழுவி தாங்க இப்போ நம்ம சொல்கிற ப்ராசஸ் செய்யணும். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இந்த நம்ம சுண்ணாம்பை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இந்த சுண்ணாம்பை நம்ம இந்த மாதிரி கரைச்சி ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இந்த சுண்ணாம்பு தண்ணியிலேயே இந்த நல்லா ஊறணும். இந்த பூசணிக்காய் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெள்ளை பூசணிக்காய் மிட்டாய் செய்கிறக்காக நம்ம வெள்ளை பூசணி வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 மணி நேரம் ஊறணும்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சுங்க. சுண்ணாம்பில் ஊற வச்சா தான் நம்மளோட பூசணி மிட்டாய் சரியான பக்குவத்தில் வரும். நல்லா ஃபோமாக வருங்க. அதுக்காக தான் இப்போ இந்த சுண்ணாம்பு வாசனையெல்லாம் போகிறக்காக இது ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். சுண்ணாம்பு வாசனை போகிற மாதிரி நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா நம்மளோட பூசணி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு அது வேகணும். அதுக்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்தளவுக்கு போதும். இப்போ இதை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம கொதிக்க வச்சுருந்தோம். அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது இந்த பூசணிக்காயை ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. கட் பண்ண வேணாங்க. இப்படி ஹோல் மட்டும் ஃபோர்க் எடுத்து ஒவ்வொரு பீஸ்லேயும் இது மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை பாகில் ஊற வச்சு தான் செய்ய போகிறோம். அப்போ அந்த சர்க்கரை பாகு முழுமையாக இதோட பூசணிக்காயில் இறங்கணும். அதுக்காக தான் நம்ம அப்படி குத்தி விடுறோங்க. அப்புறம் இப்போ இது எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ இது ஒரு 1 kg இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ சர்க்கரையாவது நம்ம சேர்க்கணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் அதோட முழுமையான சர்க்கரை பாகு இதில் இறங்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம குத்தி விட்டுக்கலாங்க ஃபோர்க்கை வச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் ஃபோர்க்கை வச்சு நம்ம ஹோல் போட்டுட்டோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வேணாம், மூழ்கிற அளவுக்கு போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போது இதில் நமக்கு தேவையான இனிப்பு வந்து நமக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டெஃபினட்டாக கொதிக்கணும். அப்போ தான் சர்க்கரையோட இனிப்பெல்லாம் அந்த பூசணிக்காயில் இறங்குங்க. அப்போ தான் நம்மளோட பூசணி மிட்டாய் அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இனிப்பு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பூசணி மிட்டாய் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டு செஞ்சாலும் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்ப்போம். அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்க ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. இதுவும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கொதிக்கிறப்ப இதெல்லாம் சேர்ந்து இந்த உப்போட டேஸ்ட்டு, சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட வெண்பூசணி மிட்டாய் இன்னும் சூப்பராக இருக்க ஹெல்ப் பண்ணுங்கள். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் டெஃபினட்டாக கொதிக்கணும். ஒவ்வொருத்தங்க 20 நிமிஷம் கூட கொதிக்க வைப்பாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷமாவது டெஃபினட்டாக கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், பூசணிக்காய் ஒரு 10 நிமிஷமாக சர்க்கரை பாகில் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே மீதி இருக்கிற சர்க்கரை பாகில் அப்படியே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கிடலாம்.
இதில் இருக்கிற வரைக்கும் பிசுபிசுப்பாக தான் தெரியும். இதிலேருந்து எடுத்து நம்ம வெளியே வச்சதுக்கப்புறம் தான் அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிசுபிசுப்பு குறையுங்க. ஆனால் இப்போவே எடுக்காதீங்க. நிறைய பேர் இப்போவே கூட எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சுருவாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் வைக்க போகிறேன். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. என்னோட பூசணிக்காய் மிட்டாய் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் சுகர் கோட்டிங் வேணாலும் கொடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க, சூப்பராக நம்மளோட வெண்பூசணி மிட்டாய் ஆக்ரா ஸ்பெஷல் ஐட்டங்க. இது ஆக்ரா பேர் தான் சொல்லுவாங்க. தடியங்காய் ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்க. வெண்பூசணிக்கு இவ்வளோ பேர் இருக்குங்க. தமிழில் வெண்பூசணின்னு சொல்கிறோம், சாம்பல் பூசணின்னு சொல்கிறாங்க, கல்யாண பூசணி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. தடியங்காய் அப்படின்னு கூட நிறைய ஏரியாவில் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சொன்னாலும் மொத்தமாக இது வெண்பூசணி தான். பாருங்கள், இது இன்னும் பிசுபிசுப்பாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு, ஆனால் பிசுபிசுப்பாக இருக்குது. இந்த பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இந்த சர்க்கரை கோட்டிங் கூட எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுனா தாராளமாக கொடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. டேஸ்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. வெண்பூசணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் தவறாமல் வெண்பூசணி சாப்பிடுங்க. வெண்பூசணியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நிறைய பேர் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதுனால இதை சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம எவ்வளோ சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், அதை விட இது ஒன்றும் மோசம் இல்லைங்க. அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க, பார்த்துக்கோங்க. சிம்பிளான நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி தடியங்காய் ஸ்வீட் வெண்பூசணி மிட்டாய் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஈஸியான டேஸ்டியான வெண்பூசணி மிட்டாய் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.